என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்னைக்கு பிரேயர் மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேரி. ஆமாடி, பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாண்டி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம்டி. ஓகேடி, பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடி, பாய். பாய்டி. ஹாய் திரிஷா, உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லலையே. நீங்கள் எதுவுமே சொல்லணும்னாலும் நான் உங்களுக்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா எதையாவது பேசாதீங்க வசந்த். நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேனே, எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது. நான் கிறிஸ்டின், நீங்கள் கிறிஸ்டின் கிடையாது. என்னோட பாதை வேறு, என்னோட நம்பிக்கை வேறு. நீங்கள் சும்மா என்னை சுற்றி சுற்றி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க, என்ன விட்டுருங்க. உங்களை தவிர வேறு எந்த பொண்ணையும் என் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்க. நானும் இந்த 6 மாதமா உங்கள் பின்னாடி ஒரு நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஃபாலோ பண்ணுறதானே என் வேலையே. உங்கள் ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி நான் மெசேஜ் போட்டாலும் என் நம்பரை மகளும் மாதிரி இருக்குதுங்க. நான் நின்னாலும் படித்தாலும் சாப்பிட்டாலும் என் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஜெருஷா, தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கங்க. நான் மேடம் உங்கள் காலை பிடிச்சி நிச்சயமா. என்ன நீங்க இப்படி பண்றீங்க? என்னால முடியாது வசந்த். வேற ஏதாவது பொண்ணு வேற பொண்ணுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும்தான் இடம், உங்களுக்கு மட்டும்தான். நீங்க இல்லாத ஒரு லைஃபை என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. ராஜு, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேங்க? எப்படி புரிய வைப்பேன்? என்ன இது? இப்படியே என் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க என் கையை பிடிச்சிக்கிட்டா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் மனசுலேருந்து வர சிரிப்பு என் முகத்துலேயே தெரியுது. வெக்கப்படுறீங்க? வெக்கப்படும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் எப்பவுமே என்னை பார்த்தா முடிச்சுட்டே தான் இருப்பீங்க. இப்போதான் ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. நல்லா பேசுறீங்க. நான் இதை விட நல்லா பேசுவேங்க. என் ஃபோன் நம்பர் மட்டும் அன்பாக் பண்ணுங்க, நான் எப்படி பேசுறது பாருங்க. வசந்த், எனக்காக கையெழுத்துட்டீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? நான் உங்களுக்காக என்ன வேணா செய்வேங்க. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குங்க. வெண்ணைய சாட்சி ஒரு காரணம் கேட்டு பாருங்க, ஜெருஷா ஜெருஷா தானே அடிக்கும். வசந்த், நான் கிறிஸ்டின், அதனால ஒரு கிறிஸ்டின் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் நான் கிறிஸ்டினா வேற ஏன் தப்பாங்க? நான் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. கிறிஸ்டினா மாறணுமா? உங்க சாமியை கும்பிடணுமா? கும்பிடுங்க, அவ்வளவுதானே. சத்தியமாங்க. என்ன யோசிக்கிறீங்க? என் நம்பரை அன்பிளாக் பண்ணிடுவீங்களா? டைம் ஆகுது. பாய். பாய். டேய் டேய் மோகன், டேய் என்னடா காலையில சரக்கு அடிக்கியா? டேய், நான் சரக்கு அடிக்கலடா. டேய், நொசை பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாதா? நீ சரக்கு அடிச்சிருக்குன்னு உன் மூஞ்சே காட்டி குடிக்கிறா. மச்சான், ஒருத்த சரக்கு அடிச்சுக்கிறானா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? எப்படி? அதை பாரு, அதை 4 முறை கேட்டா அதை குடியார கண்ணிலே 8 மரமா தெரியும். புரியலா? டேய், அங்க ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. அப்படியா? ஹாய் மச்சான், என்னடா காலையிலே ஜோடி போட்டீங்க?
என்ன மேட்ரு? டேய், நான் ஒன்றும் ஜோடி போடல, நான் வேற வேலையா வந்தேன். என்ன வேலைடா? வேற என்ன வேலை இருக்கும்? அந்த ஜெரிசா ஃப்ரெண்ட் சுத்துறது தானே இவனோட முக்கியமான வேலை. டேய், நான் சுத்துறது ஒண்ணு வீணா போறடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டேய் மச்சான், சூப்பர்டா. டேய், சூப்பரா வேற லெவல். மச்சான், நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாரும் சுகர் வந்து சாகவே சாவார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரா? அவர் எப்படா சொன்னாரு? சொன்னாரா மச்சான்? உனக்கு தெரியாதுடா. அதனால உன் லவ்வுக்கு என் வாழ்த்துக்கள். இதை கொண்டாடும் வகையில நாம எல்லாம் ட்ரீட்டுக்கு போறோம். டேய், இதான் ஆல்ரெடி எழுந்திருக்கீரா? பரவாயில்ல மச்சான், அது கோட்டல் தான். இப்போ ஃபுல்லா மாத்தி ஆகிறோம். வா 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 வா, கமான். ஹலோ வசந்த். ஹாய் சிறு, சொல்லுமா. என்ன பண்ற? நான் என்னமா பண்ண போறேன்? ஒண்ணு மட்டும் தான் வச்சுட்டு இருக்கேன். சும்மா சொல்லாத. சும்மா இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். அப்புறம் சொல்லு. இதான் சொல்லணும். உங்க வீட்டுல நம்ம லவ் சொல்லிட்டியா? இல்ல, சொல்லணும். ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கணும்னா நீ ஞான ஸ்நானம் எடுக்கணும்ப்பா. ஞான ஸ்நானமா? அப்படின்னா? ஞான ஸ்நானம் தான் நீங்க கிறிஸ்டியனா மாறினதுக்கு அடையாளம். ஓ. எங்க சர்ச்ல தண்ணி தொட்டி இருக்கும், அதுல உங்களை முக்கி எடுப்பாங்க. நாங்களும் புதிய எல்லாம் மூழ்கி பழக்கமா? ஹலோ, இது அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க பாஸ்டர் உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கணும். ஓஹோ, ஒத்துக்கிட்டா போச்சு. அப்புறம் ப்ரேயர் பண்ணி ஞான ஸ்நானம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகே தானே? என்ன ஓகேவான்னு கேக்குற? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், உயிரே கொடுப்பேன். ஞானஸ்தானம் மறக்க மாட்டேன். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா உங்க வீட்டுல நம்ம கல்யாணம் ஓகே பண்ணிடுவாங்கல்ல? ஆமா. அப்ப சரி, ஐ எம் ரெடி. சரி சரி. அப்புறம் நீங்க சர்ச்சுக்கு வரணும், பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். ஐயா, எப்பப்பா இதே பேசுறாங்களா? சரி, ஏதாவது ரொமான்டிக்கா பேசக்கூடாதா? ரொமான்டிக்காலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி சரி, யாரும் வந்துருக்காங்க போல இருக்கு. நாம அப்புறம் பேசலாம். ஓகே சிறு, பாய். பாய் சார். ஹாய் டி. ஹாய் ஏஞ்சல். ஹாய் ஜெரிஷா. கிரேசி, வாங்க வாங்க. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏன் நாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அப்புறம் என்ன குடிக்கிறீங்க? காஃபியா, கூல் ட்ரிங்க்ஸா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கடி. இப்போல்லாம் உன்னை அதிகமாக சர்ச்சில் பார்க்கவே முடியறது இல்லையடி. ஏன்டி, என்ன ஆச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் சர்ச் சர்வீஸ்க்கு கரெக்டாக வந்துடுறேன். அது சரிடி, ஆனால் நீ முன்ன மாதிரி ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இல்லையே. நிறைய நாள் யூத் மீட்டிங்க்கு வர மாட்டேங்கிற, ஃபாஸ்டிங் ப்ரேக்கு வர மாட்டேங்கிற. முன்னாடிலாம் சின்ன சின்ன ப்ரேயர் மீட்டிங் கூட தவறாமல் வந்துருக்கேடி. ஆமாண்டி, இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதான். உனக்கு ஏன் டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆண்டவருக்கு நீ கொடுத்துட்டு இருந்த டைம் எல்லாம் இப்ப அந்த வசனத்துக்கு தானே கொடுத்துட்டு இருக்க. ப்ரேயர் மீட்டிங் டைம்ல தான் அவன் கூட அவுட்டிங் போயிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் தெரியும்டி. அது 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 வந்து சொல்றேன்னு தப்பா நினைக்காதடி. அந்த பையன் உனக்கு வேண்டாம். அவனை பத்தி விசாரிச்சதுல அவ்வளவு நல்லதா யாரும் சொல்லலடி. அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்குதுடி. அதெல்லாம் நான் திருத்த வேண்டி. நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பாண்டி. அவன் கிறிஸ்டியன் இல்லடி. எனக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காண்டி. சர்ச்சுக்கு கூட வருவேன்னு சொன்னாண்டி. என்னது, உனக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்னானா? ஞானஸ்நானம்ங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டு எடுக்கிறதாண்டி. உனக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது தப்புடி. அது உண்மையான ரட்சிப்பு இல்ல. நான் அவனை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டி. 1 கொரிந்தியர் 7:16 சொல்லுது, மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு.
ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கணும்டி, உன் கையில எதுவும் கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிற லவ் பாண்டை பத்தி உனக்கு தெரியாது. அவன் எனக்காக என்ன வேணா செய்வான். எனக்காக அவன் கையை அறுத்துட்டாண்டி. எப்படி ரத்தம் சொட்டுச்சு தெரியுமா? எனக்காக அவன் உயிரே கொடுப்பாண்டி. ஜெயஷா, மனுஷங்க மேல இவ்வளோ நம்பிக்கை வைக்காதீ, கண்டிப்பா ஏமாந்துடுவேன். நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா வசந்தோட ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன். இப்படியே அவிசுவாசிகளை ஒதுக்கி வச்சுட்டா அப்புறம் யார் தாண்டி அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது? உனக்கு அவன் மேல காதல்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவிசுவாசி அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன்னெல்லாம் சொல்லாத, சரியா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க எதிர்த்தாலும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவார். தப்பான விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ண மாட்டாருடி. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இனிமே நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம். நாங்க கிளம்புறோம்டி. குட் பை. குட் பை. வசந்த் ஜெருஷாவின் காதல் திருமணத்தில் முடிந்தது. 1 மாதத்திற்கு பின் கல்யாணம் ஆயிட்டு மந்திரியோ நினைச்சிருந்தார். ஆனா கரெக்டா ஜோதில வந்து ஐக்கியமாயிட்டு பத்தியா, நீதான் மச்சான் உண்மையான நண்பர். தேங்க்ஸ் மச்சான். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். பாய். இது ஒண்ணு ஸ்டார்ட் ஆக உனக்கா ஸ்டார்ட் ஆக நீ லெவல் வீடியோ பண்ணாத. நீ நான் சொன்ன பேச்சு ஸ்டார்ட் ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆக. டேய் 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 மச்சான், இல்லடா நானும் வரேன். சரி வாடா. உட்காரா. என்னடா வண்டி போக பார்த்து இது ஒண்ணு கையா என்ன புசுங்க போடுற. ஓ அதை வந்துட்டுனா இது ஒண்ணு ரெஸ்ட்டுங்களா நீங்க? மச்சா வீதி போடுவா வாடா. மச்சா மாமே அமைக்கு வாங்க மாமே. நடுவில் தடி வச்சுக்கிறாங்க. நான் கேட்கிறேன். குடிகார பசங்க எப்படி குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க பாரு. ஜோதா பட சீமா சீமாத்தி நவுரு புறாங்க. எல்லாரும் பார்த்துங்க. யாரா இந்த கோட்டை தாண்டி அப்படி வெற்றில வச்சுவா அவங்க எங்கிருக்க டபுள் ஏன்டா இப்படி பண்ற? நம்ம வர ரூட்ல வேற யாரும் வரக்கூடாது. ஏன்னா இது நம்ம ரோடு, சாரி ரோடு, சரியா? மீறி வந்தா என் வீரத்துக்கு பதில் சொல்லணும், சரியா? நாங்கெல்லாம் யாரு அப்போதே அப்படி இப்போ சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கணுமாமே. யாரா நீங்க நாடு ரோட்ல குடிச்சு ஆட்டம் போட்டு இருக்கீங்க? ஏய் யார் அது? நம்ம குழந்தைகளை கை வைக்கிற அவ்வளவு பேர் அப்பா தான். நாங்க யாருன்னு தெரியாது போல இருக்குது. டேய் நாங்க யாருன்னு தெரியுமா? யாரு? ஏய் யாரை பத்தி யாருன்னு கேட்ட? நாங்க யாருன்னு யாருக்கெல்லாம் தெரியும். எல்லாம் கைட்டுங்க. நான் யாரு சொல்ற? எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. நான் சொல்றா இல்ல பாட்டு பாடலாம்? பாடுங்க. பாட்டு மட்டும் இல்ல சார், சமயத்துல எல்லாமே வரும் சார். சரி பாடு. ஏய் மச்சான்,
நம்ம பாட்டை பாடுற. Okay, stand straight. Look in my eyes. ரெடியா? எல்லாமே கேளுங்க. Start. Music. நான் ஆடியோ போடுறவரா போட மாட்டியா? சரி நானே பாடிக்கிறேன்னா தும்பலாங்க சுத்துமா நான் ஐயோ மன கட்டுவோம் கட்டுறேன்னு கேட்டா அவனை வாயிலேயே குத்துவோம் எங்க புள்ளிங்க எல்லாம் வாய்க்கிறோம் பார்த்து நம்ம வாங்கி ஊந்துறான் அந்த மேலே போட்டு கூட சேர்த்து தும்னு ஊந்துறான் அதை எதிர் விட்டு முடிமா கீழே வாங்கி ஊந்துறான் குழந்தை பேச வச்சுடுவோம், குழந்தைய பார்த்த வந்தோம், பாப்பாசா வச்சுடுவோம், பாப்பாசா வச்சுடுவோம். மாட்டினாரு மாட்டினாரு கோவிந்த நாயுடு, மாட்டினாரு மாட்டினாரு கோவிந்த நாயுடு. ஐயோ மாட்டினாரு மாட்டினாரு கோவிந்த நாயுடு. ஐயோ அப்படி எப்படி ஓ ஹலோ 104. உடனே நம்ம மூணாவது வாங்க. டேய் பொறுக்கு பசங்களா, நான் யாருன்னு தெரியுமாட? நீ யாருன்னு சொன்னதானே தெரியும். ஏய் போலீஸ்டா. போலீஸா? ஐயோ எப்படாது? என்னமா வீடு விட்டு பார்த்தேன் எங்க யூனிஃபார்ம் தானா எல்லாம் ஐடி இருக்காங்க மப்டியில் இருக்கண்டா. மாமே அவரும் மப்பள தான் இருக்கிறாங்க. அப்ப நீ நம்மாலு ஓகேவா? பல்லு பறந்துடும் சார். எங்களை அச்சிலோ குடிகாரர்கள் சங்கத்திலிருந்து உங்க மேல கேஸ் போடுவோம். போலீஸ் மேலே கேஸ் போடுறீங்களா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு உசார் பண்ணி கால் கடைகள்ல சரக்கு வாங்கி எவ்வளவு கனி மாத்துறா யாருக்குமே தெரியாத இடமா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு குடிக்கிறாங்க. அந்த மட்டுக்கீழ தானே எங்களை ஏதோ இருந்த நாட்டை நிம்மதியா குடி விட மாட்டீங்க. இப்படியே நீங்க பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு இந்த நாடு விட்டு நாடு மாறுறத வேற வழி இல்லை சார். எப்படி போகுது வேற வழி இல்லை. இது மேல கொலை பண்ணா இந்த இடத்துல தீக்குறி போய் சார். வாங்க காமிச்சது இந்த பசங்களை பிடிக்க. என்ன பண்ணுறீங்க? நல்ல வேலை நம்ம எஸ்கேப்பு. பேசாம வீட்டுக்கு போயிடலாம். வாங்குங்க. என்ன இவ்ளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லம்மா. என்ன ஒரு மாதிரி வாட வருது. குடிச்சிட்டீங்களா? குடிக்க மாட்டேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இல்லம்மா, பசங்கள்லாம் கல்யாணத்துக்கு ட்ரீட்டு கேட்டாங்க. அதுதான் அப்படியே லைட்டா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க ஞாபகம் எடுத்தவரு, நீங்க குடிக்க கூடாதுங்க. இப்படி பண்ணிட்டீங்க. ஜெரு, இதுதான் லாஸ்ட். இனிமே நான் குடிக்கவே மாட்டேம்மா. நிஜமா குடிக்க மாட்டீங்க? கண்டிப்பா குடிக்க மாட்டேன். நம்பலாமா? ஓ மேல சத்தியமா குடிக்க மாட்டேமா. சரி நம்புறேன்.
வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. மச்சான் வீட்டுல ஆள் இல்லைன்னு சைட் டிஷ் சரபமாக குதூகலம் ஆயிடுற பத்தே நீ தான் உண்மையான குடிமகன். ஆமா மச்சான், என் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நாளைக்கு தான் வருவான். அதனால இன்னைக்கே என்ஜாய் பண்ணிக்கணும். மச்சான் மச்சான் இவன் பொண்டாட்டிட்ட குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டு குடிச்சே வேண்டா. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போட்டி. அவளை ஏன்டா ஞாபகப்படுத்துறடி? அவளை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை செய், அதை செய்யணும். நொய்ய சந்தோஷத்தையே கெடுத்துட்டாடா டேய். இப்ப வர ஆத்திரத்துக்கு இந்த பாட்டில் எடுத்து அவன் மண்டையில நச்சு அடிச்சு கொள்ளணும் போல தோணுதுடா. டேய் 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 ஏன்னா பேரு சொல்ல சைலண்டா மாற நான் பொண்டாட்டி நான் ஃப்ரெண்டு நீயா? டேய் உன் லெவலாம் வேஸ்ட். நான் ஒரு பொண்ணு மேக்கப் கற்றுட்டு அவன் தேவதமா இருப்பாடா. அவன் எங்கிட்ட என்ன மாட்டோம்னா நம்ம காதல் ஒரு பக்கம் போடலாமா எதிர்கால வாழ்ந்து திட்டம் உன்னே அது பண்ண பக்கம்னு சொன்னாடா. அதான் டீல் வந்து போயிடுச்சா. யாரே சொல்லிட்டா என் வாழ்க்கைய சூரியமாக்கிட்டு அந்த சம்பவத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இதான் நல்லா இருக்க மாட்டேங்குது. இது ஒரு குடிக்காரன் சாப்போம். ஏன்னா சிரிக்கிறீங்க? என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு சிரிப்பாக்குதா? நான் இப்பதான் சூசைட் பண்ணி போறேன். எங்களால கட்டிய புரியா சூசைட் பண்ணி நீங்க ஏன் நண்பனுங்களாடா? நான் சூசைட் பண்ண போறேன்னு சொல்றேன். நான் சாப்பிட வீடியோ எழுதுறீங்க குழந்தைங்களா? மச்சான் நீ சாப்பிடா நம்ம சாவலியா? ஓகே குடிச்சிட்டு அவன் நாட்டு வாந்தி எட்டிங்கோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் கொய்யாக்காய் சாக்லேட் போடுறது வாயை கழுவுறது நின்னுங்கோ. எனக்கு கெட்ட கோபம் வந்துடுறா. யாரது? எங்க தாத்தா மற்றவங்க தாத்தா தெரிறாரா? தாத்தா தெரிறாரா? தாத்தா தாத்தா என்ன முன்னு போயிட்டு தாத்தா நீங்க உங்களுக்கு புரியுது சுத்திட்டு தாத்தா கட்சியில எதிர்த்தால வந்து சென்று போச்சு தாத்தா. நீ போனா போன நாயால கூட கேட்டு கொண்டு போச்சு தாத்தா. ஐயோ ஐயா என் ஆயா இங்க தூக்க வரே நான் அண்ணன் சொல்லுது நம்ம தாங்க போற போறா. என் ஆயா நீங்க வர கூட்டு போறா. ஐயா ரெண்டு வர குத்தி போச்சு கைதுக்கு தாயா. எங்கெல்லாம் சொல்லிட்டு கட்சியில் நீ அப்பா போட்ட பூஜை பத்தி இருக்கு சப்போர்ட் சாணி நமக்கு மாதிரி. நீரு நான் போய் பார்க்குறேன். சிருஷா என்ன கேட்கலாம்?
குடிக்க மாட்டேன்னு சொல்லி 100 சத்தியம் பண்ணிட்டு கல்யாணம் ஆகி இந்த 1 வருஷத்துல தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க. சரி திருத்திருவீங்கன்னு பார்த்தா இப்ப இந்த குடிகார பசங்களை தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து குடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாளா பொறுத்துக்கிறது? டேய் குடிங்க, வெளியே போடா. சாரி சிஸ்டர். உனக்கு நான் சிஸ்டரா? குடிகார பையன். ஏய் என் ஃப்ரெண்டை திட்டாது. ஃப்ரெண்டு குடிகார பையன்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஆட்டாடி வந்தால ஏய் மச்சான் அதாவது நான் கேட்கலா இது குடிகார பையனா? நான் கூட தான் முடிச்சிருக்கேன். அப்ப என்ன குடிகார பையன் சொல்றியா? குடிகாரனுக்கு என்ன மரியாதை இருக்கு? குடிய விட்டுறேன், நான் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சத்தியம் பண்ணிட்டு இப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதனால செய்யற. ஏய் காதலிக்கும் போது எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அதை நம்புறதும் தப்பு. காரியம் நடக்கணும்னா 1000 சொல்லுவேண்டி. உடனே எங்க போச்சு? அதுதான் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னும் காதலிக்கும் போது சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. எனக்கு கூட தான் உன்னை காதலிக்கும் போது தேவர மாதிரி தெரிஞ்ச, இப்ப காரங்க மாதிரி தெரிஞ்ச. அதுக்கு நான் பண்றது போய் உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. என்ன செருப்பாக அடிக்கணும். குடிகாரம் நான் போனா போது பொறுமையா போயிட்டு இருந்தா என் பொறுமையை ரொம்ப சொல்லிக்கிறேன். அடிச்சு வச்சுக்க. அடிப்பியா? எங்க அடி பாப்போம், அடி பாப்போம். ஏய் அடியா? என்னது? நான் உன்னை அடிக்க வேண்டிய நினைச்சியா? ஏய் என்ன அடிக்கிறியா? ஏய் அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். என்ன போலீஸ் நம்பர் கொடுப்பியா? உன்ன என்ன பண்ண மட்டும் பாரு. இத பாரு, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து. நான் இப்படிதான் இருப்பேன், டெய்லியும் குடிப்பேன். நீ அதை கேள்விப்பட்டு கேட்ட உனக்கு தூக்கி போட்டு மிதிப்பேன். வாய மூடிக்கிட்டு என் கூட வாழ்ந்தோம்னா வாழு. உன் கையை கிட்ட கத்தி எடுத்து வயிற்று சொருக ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒன்னே ஒழுங்கா இருந்தா இரு, இல்லையா உன் பெட்டி படியெல்லாம் எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. பி கேர்ஃபுல். என்னோட வாழ்க்கை என் உயிருக்கு ஆபத்தாள். இது ஒத்து வர இவரை விட்டு பிரிச்சுதான் நல்லது. பிரிச்சுதான் எனக்கு நல்லது. சார், அட்வொகேட் பார்க்கணும். உள்ளதான் இருக்கிறாரு, போங்க. ஹலோ சார். வாங்கம்மா உட்காருங்க. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. எங்க? சொல்லுமா. நான் லஞ்ச் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். நீ ஏமா வர? சர்வன்கிட்ட கொடுத்து விட வேண்டியதானே? இல்லங்க, இன்னைக்கு உங்களோட பர்த்டேல, அதனால ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். நானே எடுத்துட்டு வரேங்க. ஓகே ஓகேம்மா. பாய்ங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? என் பேரு ஜெரிஷா. நீங்க ரொம்ப ஃபேமஸ் அட்வொகேட்னு சொன்னாங்க. அதான் என்னுடைய டைவர்ஸ் கேஸ் விஷயமா பேச வந்தேன். சொல்லுங்க. அடாது கொஞ்சம் 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 ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடாது சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் பேரு வசந்த்.
ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஓகே, லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் வேற வேற மதம். ஓகே, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஒரு நிமிஷம். கம் இன். சாரிங்க, லஞ்ச் எடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேம்மா. ஏய் நிருஷா, எப்படி இருக்க? இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, நான் நல்லா இருக்கேன். உனக்கு இவங்கள ஏற்கனவே தெரியுமா? எங்க? ஆமாங்க, இவன் என் ஃப்ரெண்ட் நிருஷா. நாங்க ஒன்னாதான் சர்ச் போவோம், யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவோம், குரூப் ப்ரேயர்லாம் பண்ணுவோம். ஜெரிஷா, இவன் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஐசக். ஓ, ஆமா, நீங்க என்ன பண்ற? என்னோட டைவர்ஸ் கேஸ் விஷயமா பேச வந்தேன். டிவோர்ஸா? என்னடி சொல்ற? வசந்த டிவோர்ஸ் பண்ண போறியா? ஆமாண்டி. ஏண்டி? இங்க பாரு, என்னடி இது? அவன் குடி போதையில சண்டை போட்டு என் கையை கத்தியில வெட்டிட்டாண்டி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, நீ அப்பவே சொன்ன வசந்துக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு. நானும் கேட்கல. இப்ப கத்தி எடுத்து வயிற்றுல சொல்லிடுவேன்னு மிரட்டுறாண்டி. அவனுக்கு போதை தலைக்கு மேல இருக்கு. குடிப்பழக்கம் முன்னாடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இனிமே அவனோட வாழ்ந்தா எங்க என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஜெரிஷா, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அன்னைக்கு நாங்க வேணாம்னு சொன்னப்போ உனக்காக கையை வெட்டிக்கிட்டான், ரத்தம் சுட்டுச்சுன்னு சொன்னியே. இன்னைக்கு என்ன ஆச்சு? உனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொன்னானே, இன்னைக்கு உயிர் எடுக்க வந்துட்டான். பாத்தியா? அவன் போட்ட காதல் நாடகத்துல உண்மையாவே உனக்காக சிலுவையில உயிர் கொடுத்தவர, உனக்காக ரத்தம் சிந்தினவர விட்டுட்டு போயிட்டியே. ஆமாண்டி, நான் தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அவசரப்பட்டேன். அவசரப்பட்டேன். ஜெர்ஷா, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு பல பேர் இந்த தப்பை பண்றாங்க. நீங்க கிறிஸ்டியன் தானே, பைபிள் படிச்சிருக்கீங்கல்ல? அதுல 2 கொரிந்தியர் 6:16 என்ன சொல்லுது? அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கு பங்கேதுன்னு சொல்லுது. அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சோம் நான் அவனை திருத்திடுவேன், லட்சத்துக்குள்ள நடத்திடுவேன்னு விசுவாசிக்கிறேன், அப்படி இப்படின்னு பேசி அவங்களே கண்ணியில போய் சிக்கிக்கிறாங்க. அப்புறம் வெளியில வர வழி தெரியாம தகிச்சு நிற்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க லவ் பண்ற பையனையோ பொண்ணையோ நீங்க விரும்பிட்டீங்கிற காரணத்துக்காக ஆண்டவர் ரசிக்க மாட்டார். அப்படி நீங்க யாராவது நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைப்பை இப்பவே மாத்திட்டுங்க. அது போய் அதை நம்பாதீங்க. என் மகனே மகளே, என் கட்டளைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்துன்னு வசனம் சொல்லுது. ஆனா நீங்க எவ்வளவோ ஆண்டவர் கிட்ட இருந்தோம், போதகர் கிட்ட இருந்தோம், பெற்றவங்க பெரியவங்க கிட்ட இருந்தோம் எச்சரிப்பு வந்தாலும் அதை தட்டி விட்டுட்டு உங்க மனம் போன போக்கில் போறீங்க. கல்யாணங்கிறது கடையில போய் துணி வாங்குற மாதிரி இல்லை. இந்த துணி செட் ஆகல, கலர் செட் ஆகலன்னு வேற எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு. இது லைஃபோட ஒரு மேஜர் டிசிஷன். ஜெபம் பண்ணி ஆண்டவர் யாரை காண்பிக்கிறாரோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவராக பார்த்துப்பாரு. உங்க விருப்பத்துக்கு பின்னாடி ஆண்டவர் வர மாட்டாங்க. அவர் விருப்பத்துக்கு பின்னாடி தான் நீங்க போகணும். உங்க லைஃப்ல ஒரு 25 வருஷம் தான் அப்பா அம்மா கூட இருப்பீங்க. மீதி இருக்கிற 50 வருஷமும் அதுக்கு மேலேயோ உங்க லைஃப் பார்ட்னர் கூட தான் இருக்க போறீங்க. அந்த வாழ்க்கைய ஆசீர்வாதம் ஆக்கிக்கிறதும் சாபம் ஆக்கிக்கிறதும் உங்க முடிவுல தான் இருக்கு. ஜெர்ஷா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் ஒரு நல்ல தகப்பனா இருந்து உங்களை மன்னிப்பார். ஆனா we have to face the consequences. டைவர்ஸ் பண்ணிட்டு தனியா இருந்து வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நடத்த போறீங்களா, இல்ல உங்க புருஷனோட இருந்து கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களான்னு
நீங்க தான் ஜெபம் பண்ணி முடிவு பண்ணணும். ஆமாண்டி, வா நாம ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த காரியத்தை பார்ப்போம்.